துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறது தூயாதி தூயவரே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே மை சோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், மகிமை மாட்சிமை நிறைந்தவர் ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை சோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் கண்மணி போடு சுகமை பாதுகாத்து அப்பா அந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளே அப்பா எங்களை கொண்டு வந்த நோக்கத்தோடு ஏசப்பா உம்மை ஆராதிக்கும்படி உங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போட சுகமை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ததுக்காக கோடான கோடி நன்றிகளை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதுக்காக சோத்திரம், உம்முடைய கிருபை என்றும் உள்ளதுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நம்முடைய வார்த்தையின்படி அப்பா எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீங்கள் நிறைவாக்கி நடத்துனீங்க அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஓ க்ளோரி டு தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் நம்முடைய பிரசனை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, மை சோதரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹோரி ஷகரபரி கமனதனரபவ. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர்தம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவரை போற்றி பாடி அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. நீர் நல்லவராக வல்லவராக இருந்து இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துனீங்கப்பா. இந்த புது வருடத்துக்கு நுழைவதற்கு முன்பாக இந்த இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சமூகத்தில் வந்து அப்பா நன்றி செலுத்த விதமாக எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நமக்கு கோடான கோடி சோத்திரங்களை துதிகளை சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையில் கூட இப்பொழுதும் நாம் வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு பழைய பாடல், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து என்ற பாடல். தட்டி உற்சாகமாக பாடலாமா? எல்லாரும் கரங்களை தட்டலாம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்,
நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதான மது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. கிருபையின் மகதான மது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. சேர்ந்து சொல்லுங்க. நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. சீயோனை பணிந்துமே கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரமாய் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரமாய் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. சேர்ந்து சொல்லுங்க. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே இந்நாள் வரையும்
தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய். சொல்லாமா? தயவாய் மாதயவாய். தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே. ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுக்கே. அப்படித்தானா? இந்த வருஷம் முழுக்க நம்மளுக்கு நிறைய நன்மை செஞ்சுருப்பாங்க. அதை நினைத்து நம்மளுக்கு நன்றி சொல்லாமவே இருக்க முடியாது. அப்படித்தானா? அந்த வரிகளை உணர்த்தும் விதமாக இந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எல்லாரும் சொல்றீங்களா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. சொல்லுங்க. மரண
பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சங்கீதத்தை மாத்திரம் வாசிப்போம். சங்கீதம் 100 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 100. சங்கீதம் 100 முதல் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். 2வது வசனம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். எப்படி வரணுமா ஆண்டவருக்கு முன்னாடி? ஆனந்த சத்தத்தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனந்த சத்தம்னா மகிழ்ச்சியா. தமிழில் கூட ஆனந்த சத்தம்னு இருக்குது, இங்கிலீஷில் ரொம்ப லிட்ரலாக இருக்குது ஜாய்ஃபுல் நாய்ஸ். நாய்ஸ்னா என்னது? ஒரு சவுண்டு, அது ஒரு பாட்டுன்னு கணக்கில் சேர்க்க முடியாது. நாய்ஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் சொல்கிறது, அவருடைய சந்நிதியில் நம்ம எப்படி வரணுமா? ஜாய்ஃபுல் நாய்ஸ். நீங்கள் அழகாக பாடுறீங்களா, நல்லா பாட்டு பாடுறீங்களா, காலில் பாடுறீங்களா, ஆண்டவருக்கு முன்னாடி அது எதுவுமே என்ன பண்ணதில்லை, பார்க்கறது இல்லை. ஆண்டவர் பார்க்குறதெல்லாம் உங்கள் இருதயத்திலிருந்து சந்தோஷத்தோடு நீங்கள் கத்துறதே ஆண்டவருக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, அவருக்கு கேட்குறதுக்கு இனிமையான பாடலாக தான் ஆண்டவருக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அதனால உங்கள் முழு பலத்தோடு இந்த கடைசி ஞாயிறு ஆராதனை, இந்த 2025 கடைசி ஞாயிறு ஆராதனை, நமக்கு இந்த ஆராதனை முழுவதுமே நமக்கு நன்றி செலுத்துகிற ஆராதனையாகத்தான் இருக்கும். அதனால இந்த ஆராதனை முழுவதும் ஒன்றும் மறந்துடாதீங்க, மேக் சம் ஜாய்ஃபுல் நாய்ஸ். ஹல்லேலூயா. ஜாய்ஃபுல் நாய்ஸ். அவர் சந்நிதியில் ஆனந்த சத்தத்தோடு வரணும். 4வது வசனத்தை வாசிங்க. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்டர் வித் த பாஸ்வேர்ட் தேங்க்யூ. என்ன சொல்லியிருக்குது? என்டர் வித் த பாஸ்வேர்ட் தேங்க்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லாக் இருக்குது அப்படின்னா
நம்ம ஃபோனில் லாக் இருக்குது, பேங்க்கில் லாக் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும்? பாஸ்வேர்டு கொடுக்கணும். நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரீங்க. ஆலயம் என்பது பழைய ஏற்பாட்டில் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. நீங்கள் when you come to God's presence, அதுக்கு பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா தேங்க்யூ. ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா அதுதான் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு போட என்ன ஆகும்? ஓப்பன் ஆயிரும், நீங்கள் உள்ளே போகலாம். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் நார்மல் கதவை திறந்து உள்ளே வந்துட்டோம், ஃபிசிக்கலாக உள்ளே வந்துட்டோம். பட் ஸ்பிரிச்சுவலாக நம்முடைய ஆவியில் எப்படி தேவனோடு இணைந்து கொள்ள முடியும்னா நம்ம இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவரோடு கூட நாம் இணைந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த 100வது சங்கீதத்தை மறந்து விடாதீர்கள். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆனந்த சத்தத்தோடு அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய ஆலய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எல்லா இடங்களில் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் பாடுகிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு பெரியவர், பெரியவர், இயேசு பரிசுத்தர். Make some joyful noise. இயேசு ஆனந்த சத்தத்தோடு அவரை ஆராதிப்போமா? இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் கரத்தை பிடித்தவர் கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்ல உற்சாகமாக முழு பலத்தோடு அவருடைய சன்னதியில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு பிரவேசிப்போம். பரிசுத்தர் என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எல்லாம் சேர்த்து சொல்றீங்களா? அவர் தான் எனக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள்
சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுடைய ஜாய்ஃபுல் நாய்ஸா? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனம் சொல்லுகிறது, நாம் இந்த பாடின சரணத்தை போலவே என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. சங்கீதம் 37:24 வசனத்தை ஒரு வாசியுங்கள். சங்கீதம் 37:24. சங்கீதம் 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். முதலாவது நான் சொல்லுகிறேன், தேங்க்ஸ் கிவிங் இஸ் எ கீ. அதுதான் நம்ம அவர் சமூகத்துக்கு வருவதற்கான ஒரு கீ, ஒரு சாவி. அதனால தான் அவருடைய ஆலயத்தில் சந்தோஷத்தோடு பிரவேசிக்கிறோம். நேற்று இதை தியானித்து கொண்டிருக்கும் போது, யோசித்து கொண்டிருக்கும் போது தேவன் தந்த ஒரு காரியம், ஆண்டவருக்கு நிறைய காரியங்கள் நன்றி சொல்லணும். ஒன்று என்ன அப்படின்னா, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த 2025 நான் சறுக்கவே இல்லை, எங்கேயும் விழவே இல்லை. யாராவது இருக்கிறோமா? இல்லை. பல நேரங்கள் ஆண்டவரை ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரே எங்களால் முடியல ஆண்டவரே. எத்தனை முறை ஜெபிச்சிருப்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி நான் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் கடைசி அந்த டிசம்பர் மாதத்தில் எனக்கு நினைவு போட்டின ஒரு காரியம் தான் இது. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்னா, நம்ம தவறலாம், கால் சறுக்கலாம், ஆனால் கீழே விழுறதுக்கு அவர் என்ன பண்ண மாட்டார்னா விட மாட்டார். முதலாவதுன்னு சொன்னேன், பேதுரு ஆண்டவரை பார்த்த உடனே பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே இது நீரே ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கடலில் இறங்கி நடந்து வரேன்னு கேட்குறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வாப்பா. பேதுரு பயங்கர விசுவாசம். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் அந்த கடலுக்குள்ள இருக்கிறோம், பயங்கர காற்று அடித்து கொண்டு இருக்கிறது. நான் நடந்து வரட்டுமான்னு கேட்போமா? எப்படியாவது பாதுகாப்பாக நம்ம உயிரை காப்பாற்றினா போதும்னு நினைப்போம். ஆனால் பேதுரு நான் வரட்டுமான்னு கேட்குறான் கடலில் இறங்கி. அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறான் பேதுரு. ஆண்டவர் வான்னு சொல்கிறாரு. உடனே கப்பல்ல இருந்து இறங்கி என்ன பண்ணுறான், கீழே இறங்குறான். கால் உள்ள போல ரொம்ப விசுவாசத்தில் இருக்கிறான். 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். 3 ஸ்டெப்பில் என்ன ஆகுது சொல்லுங்க? 3 ஸ்டெப்பில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுறான், உள்ளே போகிறான், கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போகிறான். காரணம், சுற்றி இருக்கிறத பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, உள்ளே போகிறான். ஆனால் கொஞ்சம் அமிழ்ந்து போகுது போல இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே என்னை ரட்சியும். 2 வார்த்தை தான் ஜெபம். அந்த ஜெபம் ஆண்டவரே என்னை ரட்சியும்னு ஒரு சின்ன ஜெபம் தான் எடுக்கிறான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் இருக்கிறேன், உனக்கு விசுவாசம் இல்லை, போ உள்ள அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா 2025 ஜனவரி 1 நம்ம எல்லாம் உள்ளே போயிருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தில் இந்த வருஷம் திரும்பி பாருங்கள், நிறையா நேரங்களில் எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு 2-3 நாள், ஒரு 10 நாள் எல்லாம் பயங்கர உற்சாகமாக, எல்லாம் சரியாக ஆண்டவரே எல்லாவற்றையும் நல்லா பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்போம். 10 நாள் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும், உள்ளே போகும். ஆனால் போகும்பொழுதெல்லாம் ஒன்றும் மறந்துடாதீங்க, இந்த 2025 திரும்பி பார்க்கும் பொழுது நிறைய முறை நம்ம கால் சறுக்கி இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாள் என்ன பண்ணல அப்படின்னா, நம்மை கைவிடவே இல்லை. கரத்தை பிடித்தவர், அன்னைக்கு பேதுரு கையை பிடித்து தூக்கின தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு கூட அந்த 2025 முழுவதும் நமது கரத்தை பிடித்தவர், கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோமா, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம்
உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். ஆமென். என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலுடைய சரணத்தை சேர்ந்து பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவோம். அந்த பாடலையும் சரணம் சொல்லுகிறது. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. இந்த பாடலை பாடும் பொழுது 2025 திரும்பி பாருங்க. எந்தெந்த மாதத்துல எல்லாம் எப்பெல்லாம் அவருடைய கரம் நம்ம கூட இருந்ததை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எப்பெல்லாம் அவருடைய கரம் என்னை நடத்தி வந்தது என்று சொல்ல முடியும். அதெல்லாம் திரும்பி பார்த்து ஒரு சரணத்தை உற்சாகமாக சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தேடி உற்சாகமாக. பலவீனத்தில் அவர் பலனை தருகிறார். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என்னுடைய இருதயம் நிறைந்து என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவர். நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தார். உங்க குடும்பத்தை காத்தாரா? 2025 முழுவதும் எங்க குடும்பத்தை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. மூழ்கும் பொழுதெல்லாம் என் கரத்தை பிடித்தீரே. அந்த கரத்தின் இறுக்கம் குறையாமல் என்னை நடத்தினீரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை துன்பங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் வாழ்வினிலே சூழ்ந்து நம்மை நெருக்கும் போது கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். கடைசியாக ஒரு முறை சேர்த்து சொல்லுவோமா? நல்லவரே வல்லவரே நன்மை
வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கரத்தை பிடித்த தேவன், கைவிடாமல் நம்மை வழி நடத்துகிற தேவன். ஆமென். நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள அந்த உறவு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட மேலானது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேற்று தியானிக்கும் பொழுது தேவனுக்கு நமக்கு பல உறவுகள் இருக்கிறது. என்னென்ன விதத்திலெல்லாம் தேவன் நமக்கு இருக்கிறார், எப்படியெல்லாம் அவரை பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ். ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார், அப்படி தானே? சங்கீதம் 23 பார்க்குறோம், கர்த்தரியன் மெய்ப்பராக இருக்க, ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார். வேற எப்படிலாம் இருக்கிறார்? ஒரு அப்பாவாக இருக்கிறார், ஒரு அப்பாவை போல் நம்மோடு கூட இருக்கிறார். வேற மணவாளன், அவர் மணவாளன், மணவாட்டியாகிய சபை. வேற பிதாவாக இருக்கிறார், அப்பா. அவ்வளோதானா? ஃபர்ஸ்ட் சர்வீஸில் கடை நிறைய வந்துச்சே. ஃப்ரெண்டு, அவர் ஒரு நல்ல நண்பனை போல நம்மோடு கூட இருக்கிறார். வேற நமக்கு நேசகுமாரன், அவர் பிதாவுக்கு நேசகுமாரன். வேற எப்படியெல்லாம் அவர் நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல டீச்சர், நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர், போதித்து நடத்துகிறவர். வேற தேற்றரவாளன், தேற்றுகிறவர், மெய்ப்பன், ஃப்ரெண்ட், சிநேகிதன். ஓகே. வேற சகாயர், ராஜா. அதை நான் எழுதி வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் அதான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு ராஜா, அவர் நமக்கு ராஜாவா இருக்கிறார், எஜமானா இருக்கிறார், நியாயாதிபதியா இருக்கிறார், மெய்ப்பனா இருக்கிறார், நண்பனா இருக்கிறார். இப்படி பல விதங்கள்ல இன்னும் நீங்க தனித்தனியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஆண்டவர் இருக்கிறான்னு யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் நேற்று தியானிக்கும் பொழுது இந்த வருஷத்துக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லும் பொழுது ரெண்டு காரியம். ஆண்டவர் நமக்கு அம்மாவா இருக்கிறார், அப்பாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டுமாவும் அவர் இருக்கிறார். ஆமென். ஒரு தாயாவும் இருக்கிறார், தகப்பனாவும் இருக்கிறார். வாசியுங்கள் ஏசாயா 66:13 வாசிங்க. ஏசாயா 66:13 வேகமாக. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த 2025 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கு நான் மறந்துவிடக்கூடாத ஒன்று, ஒரு தாயை போல நம்மளை என்ன பண்ணுறார், அவர் தேற்றுகிறார். ஒரு தாய் தேற்றுகிறது போல. எதுக்காக ஒரு தாயை அவர் நம்மை தேற்றுவான்னு சொல்லியிருக்கலாம், இதுக்காக தாயை போல தேற்றுகிறான்னு சொல்றாரு. ஒரு தாயை போல தேற்றுவார்னு ஏன் சொல்றோம்? தாய் அன்பை விட பெருசு ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க? ஒரு குழந்தை அழுது யார் அந்த குழந்தைய தேற்ற முடியும்? குழந்தை அழுக யார் நிப்பாட்ட முடியும்? தாய் மட்டும்தான் நிப்பாட்ட முடியும். நாங்கள் வீட்டில் பார்க்குறோம்ல, எங்கள் வீட்டில் நானும் நிப்பாட்டிடுவேன். ஆனால் ஒரு தாயை போல குழந்தையை தேற்றுவது யாராலையும் முடியாது இந்த உலகத்தில். ஆண்டவர் சொல்லுகிறார், தாயை போல நம்மை தேற்றுகிற தேவன். 2025 எத்தனை முறை நம்ம கண்ணீரோடு இருந்திருக்கலாம், தனிமையில் இருந்திருக்கலாம். தாயை போல அவர் நம்மை தேற்றின தருணங்கள் எத்தனை. ஒரு தந்தையை போல அவர் நம்மை தோளில் சுமந்து கொண்டு போன தருணங்கள். அடுத்த பாட்டு போடு மணி. எல்லாவற்றிலும் இல்லாமல் முதல் சரணத்தை போடு. அந்த சரணம் சொல்லுகிறது, அந்த பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். அந்த பாட்டினுடைய முதல் சரணம், தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர், தந்தையை உந்தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. அவருடைய தயவால் தந்தையாக அவர் நம்மோடு கூட இருந்ததினால் இந்த வனாந்திரத்தை தாண்டுவதற்கு. வனாந்திரம்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை, லாட் ஆஃப் அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸ். எத்தனை நிச்சயமற்ற சூழ்நிலைகளை தாண்டி வந்திருப்போம். அந்த எல்லாத்துலேயும் நாம் தாண்டி வந்தது காரணம், தகப்பனாக தோளின் மீது சுமந்து நம்மளை என்ன பண்ணார், அவர் தாண்டி வந்தார். தாண்டி வர கிருபை தந்தார். அடுத்த சரணம் சொல்லுகிறது, அடுத்த சரணம் போடு. அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டு. எத்தனை முறை நம்முடைய கண்ணீரின் நேரத்தில் அவர் இறுக்கமாக நம்மை அணைத்துக் கொள்கிறார். அவருடைய அன்பினால் இருளெல்லாம் விளக்கினார், அழுகையை நிறுத்தினார். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கடங்களை கண்களை மூடி, ஆண்டவரை யோசித்து பார்த்து, ஆண்டவரே இந்த 2025 ஒரு தாயை போல, தகப்பனை போல,
ஒரு குழந்தை போகும் பொழுது எப்படி தகப்பனுடைய கரங்களை பிடித்து கொண்டு அது போகுதோ, ரோட்ல எத்தனை வண்டி வந்தாலும் சரி அது கவலைப்படாது. காரணம், குழந்தை கையை யார் கையை பிடிச்சிருக்குன்னா தகப்பனுடைய கையை பிடித்திருக்கிறது. அதே போலதான் இந்த 2025 12 மாதங்களும் அவர் கரத்தை பிடித்து கொண்டு ஒரு குழந்தையை போல, தகப்பனை போல அவருடைய தயவால் நம்மை நடத்தி வந்தாரே. ஆண்டவரே, நீர் நடத்தின பாதைகளுக்காக 12 மாதம் எங்க குடும்பம் நடந்து வந்த எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே இறுக்கமாக நீர் அணைத்து கொண்டீர். தகப்பனாக இதுவரை எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோம், தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா தாண்டினே வனாந்திரத்தை. தந்தையே தந்தையே உந்தயவா தாண்டினே வனாந்திரத்தை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. அடுத்த சரணம் சொல்லுகிறது, அரண்ட வேளையில் எல்லாம், நம்ம பயந்து போன நேரங்களில் எல்லாம் ஒரு தாயை போல நம்ம இறுக்கமாக அணைத்து கொண்ட அந்த அன்பு. அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எத்தனை முறை இந்த 2025 ஆண்டவரே கண்ணீரை துடைத்து அழுகையை நிறுத்தினீர், இருளை விளக்கினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ அவங்க வாழ்க்கையை 2025 நினைவு கூர்ந்து திரும்பி பார்த்து அவரை பார்த்து சொல்லுவோம், அரண்ட வேளை அன்னையை போ இறுக்கமாக அணைத்து கொண்டே. அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டே. இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. கரங்களை உயர்த்தி சொல்வோமா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம். உங்க சத்தம் உயர்த்துங்களே முழு பலத்தோடு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஆண்டவரே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. ஆண்டவரே, ஒரு தாயாக தந்தையாக எங்களோடு இருந்தீரே. தாயாக தந்தையாக அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து
உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, அவரை போல உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்வில் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, தாயை போல இயேசுயா, தகப்பனை போல போதும் என் வாழ்விலே, ஆமென். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, ஆமென். உம்மை போல அரவணைக்க யாரும் இந்த 2025 உங்களை போல எங்களை யாரும் புரிந்து கொள்ளல ஆண்டவரே, போல புரிந்து கொள்ள யாரும் ஒரு நாள் எங்களை நீ தள்ளவில்லையே, உம்மை போல அவருடைய அன்பு எத்தனை உயர்ந்தது, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, ஆண்டவரே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே, சபையார் சத்தத்தை வைத்து சொல்லுவோமா, உங்க சத்தம் மாத்திரம் கேட்கட்டும், நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல தாய் தன் பாலனை மறந்தாலும், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகிறவர். ஏன் அதோடு ஒப்பிடுகிறோம்? ஒரு அம்மாவுக்கு 24 ஹவர்ஸ் என்னதான் வேலை? குழந்தைய ஃபீட் பண்ணுறது, அந்த குழந்தைய பார்க்கறது, அந்த குழந்தையோடு கூட இருக்கிறது, அதுதான் வேலை. அதை தவிர ஒரு பிறந்த குழந்தையினுடைய அம்மாவுக்கு வேறு எந்த காரியம் மைண்டில் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தாய் அந்த குழந்தைய மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டாக சொன்னாங்க அம்மா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்போதும் அந்த குழந்தையினுடைய தாயினுடைய கவனம் ஃபுல்லாக அந்த குழந்தையின் மீதாக இருக்கும். 2025 நீங்கள் வேணால் ஆண்டவரை மறந்துருக்கலாம், ஆனால் 2025 முழுவதும் ஒரு தாயை போல தந்தையை போல அவர் நம்மை ஆற்றி தேற்றி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமே ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 136. சங்கீதம் 136. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். இருக்கடங்களில் நம்ம எளிமை நின்று சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் பைபிள் எடுக்காட்டிலும் பரவாயில்ல, ஏன்னா ஒரே வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்ல போகிறோம். நான் முதல் பகுதியை வாசிப்பேன், நீங்கள் அடுத்த பகுதியை என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க வேண்டும். சங்கீதம் 136. நான் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவன் சொன்னோன்னா நீங்கள் சபையார் எல்லாரும் சேர்ந்து அவர் கிருபை, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி நாங்கள் எல்லா வசனங்களும்
நான் முதல் பகுதியை வாசிக்க, நீங்கள் எல்லாரும் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வழக்கமாக ரெண்டாவது வாரத்தில் தான் சவுண்ட் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ரெண்டாவது வாரத்தில் ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்குது. ஆண்டவருடைய அன்பில் ரொம்ப ஆழமாக போயிட்டீங்களா, இல்லாட்டி ரொம்ப டயர்டாக இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியில் வரணும். மேக் சம் ஜாய்ஃபுல் நாய்ஸ். சத்தத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வேத பகுதியை வாசிப்போம். நான் வாசிக்க என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். வெரி குட். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி வந்ததை திரும்பி பார்த்து அவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுகிற சங்கீதம். ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம நடத்தி வந்தார், செங்கடலை பிளந்தார், அதன் வழியாக எடுத்து வந்தார், எகிப்தியரை அங்கே அழித்தார், 10 வாதைகளை அனுப்பினார், ராஜாக்களை தள்ளினார், தேசத்தை சுதந்திரமாக தந்தார். இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா நடந்து வந்ததை திரும்பி பார்க்கிறார்கள். சங்கீதம் 103, 1, 2 யாருக்கெல்லாம் மனப்பாடமா தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன பண்ணக்கூடாதா? மறவாதே, மறக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இப்போ 2025 திரும்பி பார்த்து இதே போல நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சங்கீதம் பாடலாம். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மாதம் என்னெல்லாம் நடந்துச்சு ஒவ்வொன்றையும் சொல்லி அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நம்ம எல்லாரும் தனித்தனியா பாட முடியும். ஆனா எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம்ம பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு, ஆண்டவரே அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை எப்போதும் நம்மை நடத்துகிறது, இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த கிருபையை உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் நல்லா ஆமே உங்க சத்தம் உங்களுக்கு கேட்கறது போல பாடுங்க. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம்.
துன்பப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எங்க குடும்பத்தை காத்தீரே, காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு தொடர்ந்து சூழ்கையில் முன் சென்றீரே, முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, என் குடும்பத்தை பாதுகாத்தீரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், 2025 முழுவதும் குடும்பத்தை நடத்தினேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவருடைய கிருபை எண்ணி ஆனந்த சத்தத்தோடு அவர் ஆராதிப்போமா. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். என்பதே இது வானத்தின் வாசல். இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். உற்சாகமா சொல்லுவோமா. என்பதே இது வானத்தின் வாசல். இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொன்னதை செய்யும் அளவோ, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ 2025 முழுவதும் சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே ஆண்டவரே, என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை உள்ளது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை எடுப்போமா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, என்னை பாதுகாத்தாரே, என்னை வழி நடத்தினாரே. இந்த ஆண்டு முழுவதும் சொன்னதை செய்யும் அளவோ எங்களை கைவிடாமல் நடத்தினீரே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவர் கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறதா. வசனம் சொல்லுகிறது, அவர் கிருபை காலைதோறும் புதியது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வருடத்தை திரும்பி பார்க்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை எப்படி அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்தது. அந்த கிருபை மாத்திரம் எண்ணினவர்களாக அவரை பார்த்து சொல்ல போகிறார், ஆண்டவரே 2025 முழுவதும் நீ தந்த உங்க கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ தந்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அவர் கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு விலகவில்லை. ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும், சொல்லுங்கள் இந்த வசனத்தை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை உன்னை விட்டு விலகாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? மலைகள் விலகுவதற்கோ பர்வதங்கள் நிலை பெயர்வதற்கோ வாய்ப்பே கிடையாது. அது அவ்வளோ ஈஸியாக நடக்கிற காரியம் அல்ல. அதுவே நடந்தாலும் என் கிருபை என்ன பண்ணாதான்? உன்னை விட்டு விலகாது. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாததுனால தான் 2025 முழுவதும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இது 3 நாள்ல புதிய ஆண்டுக்குள்ள போக போகிறோம். அல்லேலூயா. அந்த கிருபை எண்ணினவர்களாக யோசபாத் ராஜா போருக்கு செல்ல போகிறார். ஆனா என்ன செய்யறாரு? 3 ராஜாக்கள் சேர்ந்து வந்து நிற்கிறார்கள். இவர் தனி நபரா இருக்கிறார். ஆனா போருக்கு செல்லும் பொழுது அநேக முறை தியானித்திருக்கும் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல, இப்ப படை எல்லாவற்றிற்கும் முன்பதாக ஒரு டீமை நிப்பாட்டுறாரு. என்ன டீம் அது? சொல்லுங்க. வொர்ஷிப் டீம். என்ன செய்யணும்? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுவதற்காக ஒரு டீமை முன்னாடி நிப்பாட்டுறாரு. எதற்காக? அவருக்கு தெரிஞ்சிருக்குது, நன்றி செலுத்துதல் என்பது இஸ் a weapon. எதிரிக்கு எதிர்த்து நிற்பதற்கு இஸ் a weapon. தேங்க்ஸ் கிவிங் இஸ் a weapon. முன்னாடி நிப்பாட்டினாரு. யாருக்கும் புரியல. ஆனா அவருக்கு தெரியும், ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது அது நம்ம கையில் உள்ள ஆயுதம். ஆண்டவர் கிரியை செய்வதற்கு அது ஒண்ணுதான் தேவை. அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள போக போகிறோம். ஆண்டவர் கிரியை செய்வதற்கு தேவையெல்லாம் நன்றி நிறைந்த இருதயம். அதுதான் உங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதம். ஆமே. நீங்க எல்லாரும் நிற்கும் போது சோர்ந்து போயிருக்க கூடாது. உங்க கையில ஆயுதம் இருந்தா எப்படி இருக்கணும்? என்ன ஆயுதம் இருக்கு நம்ம கையில? நன்றி நிறைந்த இருதயம். தேங்க்ஸ் கிவிங் அது நம்ம கையில இருக்குது. அவங்க கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று பாடிக்கொண்டே போகிறார்கள். இவங்க ஒண்ணுமே பண்ணல. ஆண்டவர் எதிராக நிற்கிற எல்லாரையும் சங்கரித்து போடுகிறார். 2025 நடத்தினார். 26 அவருடைய கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே விலகாது. அதாமே கடைசியாக நம்ம ஒரு பாடலை பாடி முடிக்க போகிறோம். இந்த 2025 முழுவதும் எந்த கஷ்டமும் எனக்கு வரவே இல்லை. பாஸ்டர் யாராவது இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆராதனையும் கேட்டேன், யாருமே இல்லை. 2வது ஆராதனையும் கேட்குறேன், யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் நிறைய கஷ்டத்தை கடந்து வந்திருப்போம். அக்னியை கடந்து வந்திருப்போம், தண்ணீரை கடந்து வந்திருப்போம். ஏசாயா 43 சொல்லுது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது என்னாகதா? அவைகள் உன் பேரில் புரளுவதில்லை. நீ அக்கினியை கடக்கும் பொழுதும் அது உன் பேரில் பற்றாது. நீ அக்கினியை கடந்தால், நீ தண்ணீரை கடந்தால், ஆண்டவர் சொல்லல நீ கண்டிப்பா கடந்தா போயாகணும். நீ அக்கினியை கடந்துதான் ஆகணும். நீ தண்ணீரை கடந்துதான் ஆகணும். அக்கினி வழியா நீ போய் தான் ஆகணும். ஆனா அது உன் மேல என்ன பண்ணாது அப்படின்னா பற்றாது. காரணம், அவர் கிருபையினால் நம்ம என்ன பண்றாரா? சூழ்ந்து கொள்ளுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அக்கினியின் வழியாக தான் போனாங்க. ஆனா அக்கினி அவங்களை என்ன பண்ணல அப்படின்னா பற்றல. காரணம், கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டுதாமே. இந்த 2025 அக்கினி நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருப்போம். நம்ம எரித்து விடும் என்று நினைத்திருக்கலாம். ஆனா அக்கினியில் நடந்து வந்தோம். இன்னைக்கு எந்த சேதம் இல்லாம இங்க நின்று ஆண்டவர் ஆராதித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. அவரை சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரை பார்த்து, அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கொஞ்சம் ஸ்பீடா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. ஆமென். தண்ணீரை கடந்து வந்து 2025 நினைத்து சொல்லுங்க, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா.
உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கரங்களை தட்டி சொல்லுவோமா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகல் ஆண்டவரே விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, ஆமென். செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. எதிரான எல்லா பேச்சுகளும் யாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் நமக்கு எதிராக பேசின எல்லா வாய்களை அடைத்தாரா? இந்த வருடத்துல உங்க தலையை நிமிர பாடினாரா? கோலியாத்தின் கோஷங்கள் எல்லாம் கோஷங்களை ஒரு நொடியில் எங்க தலையை நிமிர பண்ணினீரே. கோஷங்களை ஒரு நொடியில் எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீ. ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. சபை முழுவதும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. 2025 உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. என்னை அணைத்து கொண்டீரே, பாதுகாத்தீரே, என்னை வழி நடத்தினீரே, என் கரத்தை பிடித்து கொண்டீரே இயேசு ராஜா. முழு பலத்தோடு சொல்லுவோம், உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து 2025 முழுவதும் பாதுகாத்திய நன்றி. ஒரு குறையின்றி நடத்தினே பாதுகாத்து. ஆமென். உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி. பலவீனங்கள பலன் தந்தாரா? உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அவருடைய கரத்தால் தூக்கினீரே. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து தினம் அதிசயம் செய்வீரையா. 12 மாதங்களும் அன்பரும் கரத்தால் அனைத்து தினம் அதிசயம் செய்தீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் முன் வாருங்கள். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை காலைதோறும் புது கிருபை தந்தீரே. ஒவ்வொரு நாளும் உங்க கிருபையை தந்தீரே. ஆமே. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல உங்க பிரசன்னத்தினால் நிரப்பி. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. கடைசியா கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. உங்க இருதயத்திலிருந்து சத்தம் வரட்டும். இருதயத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் செய்ததற்கு நான் என்னத்தை செலுத்துகிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அக்கினியை கடந்து வந்தோம், ஆனா எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீர். உங்க கிருபையினால் எங்களை நடத்தினீர். உங்க கிருபை இமைப்பொழுதும் எங்களை கைவிடாமல் எங்களை நடத்தி வந்ததே. உங்க அன்பும் கிருபையும் இம்மிட்டு எங்களை நடத்துகிறது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்க கிருபை இமைப்பொழுது என்னை விலகல ஆண்டவரே. எங்க குடும்பத்தை விட்டு விலகல, எங்க பிள்ளைகளை விட்டு விலகல. அவருடைய கிருபை மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வருடத்தை நினைத்து பார்க்கவே முடியாது நம்மளால. அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. ஆண்டவரே உங்க கிருபை எங்களை இம்மட்டும் நடத்தி வந்தது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. அவர் கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோமா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா இயேசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா இயேசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. அவர் கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி வருகிற அந்த நல்ல கிருபை. ஆண்டவரே உங்க கிருபை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் எங்களை கைவிடாத உங்க கிருபைகளுக்காக, எங்களை வழி நடத்தி வந்த உங்க கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இருக்கிற பகுதியும் கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஹல்லேலூயா. இந்த
வருடம் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். தேவன் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி செலுத்துவது இன்றியமையாதது. நன்றி இல்லை என்றால் தேவனண்டை அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்மால் வர முடியாது. அவர் செய்த நன்மைகள் நினைத்து பார்த்து, அவர் தந்த சுகம், பலன், அவர் தந்த குடும்பம், அவர் தந்த வேலைகள், அவர் தந்த சபை, அவர் தந்த வீடு, எல்லாவற்றிற்காக, தேவன் தந்த எல்லாவற்றிற்காக அவருக்கு நன்றி செலுத்தி புது வருடத்திற்குள் செல்ல வேண்டியது நம் மீது விழுந்த கடமை. தொடர்ந்து இந்த ஆண்டில் தேவன் நம்முடைய சபையை நடத்தி வந்த அநேக காரியங்கள், அவை எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வெள்ளிக்கிழமையும் நமக்கு ப்ரேயர் டீம் தேங்க்ஸ் கிவிங் ஃபெல்லோஷிப் இருந்தது. அதில் அநேகர் வந்து கலந்து கொண்டீர்கள். அந்த கூடுகையும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. சிஸ்டர் ஆஷா அவர்கள் அந்த நாளில் நமக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். ப்ரேயர் டீம் இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நடத்தி வந்ததற்காக, கடந்த 5 ஆண்டுகள் இந்த ப்ரேயர் டீமை நடத்தி வந்ததற்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபெல்லோஷிப்பாக அந்த கூடுகை இருந்தது. அதே போல் நம்முடைய சபையில் உள்ள அகாப்பே ஊழியம் கடந்த ஆண்டு ஆரம்பித்தோம் டிசம்பரில் கடைசியில். இந்த ஆண்டு வரை 1 வருடம் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்லைனா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, நீங்க விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்லைனா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்லைனா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல. உங்க நன்மைய என்ன நானும் போதல. நீங்க செய்தத சொல்ல உங்க நன்மைய என்ன நானும் போதல.
பாசத்துக்கு நிகரே இல்லை. அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. எழுதிட்டே இருக்கீங்களா? அடுத்த ஸ்டான்ஸை பண்ணும் போல. எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாக்கிக் கொள்கிறீர். எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாக்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு இல்லை. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்னை உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்னை உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. பக்கத்துல பார்த்து பிட்ல அடிச்சிடாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் முடிச்சிட்டீங்க. என்னோட சேர்ந்து பாடுங்க. அதை நான் பார்த்துட்டு நான் முடிச்சிடும் பாட்டை. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தீர். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தீர். உமது கரத்தில் என்னை அலங்காரமாய் வைத்து என்னையும் உந்தன் பிள்ளையாக்கினீர். உமது கரத்தில் என்னை அலங்காரமாய் வைத்து என்னையும் உந்தன் பிள்ளையாக்கினீர். உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஒரு தாயை போல தந்தையை போல எங்களுடைய கரத்தை பிடித்து கரத்தின் இறுக்கம் குறையாமல் இந்த ஆண்டு முழுவதும் நீர் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா
அப்பா இந்த ஆண்டிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் நீர் பாதுகாத்து வழி நடத்தி முன் சென்று ஆண்டவரே உமது கிருபையினால் தாங்கி வழி நடத்தி வந்தீர். உமது கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புது வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே உமது ஆலய பிரகாரங்களில் பிரவேசிக்கிறவர்களாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உமது கிருபையின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.